பகுதியிலே தமிழரையும் சேர்த்து வைத்தால் அந்த பகுதி வழியாக செல்பவர்கள் ஆகியோரின் தாகம் தீர்க்க இது உதவியாக இருக்கும். இப்போ இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாமல் கடும் கோடை வெயிலாக இருக்குது. வெளியே எங்கேயும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் ஒரு வங்கியில் வேலை பார்க்குறவங்க, பொது வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் அலுவலகத்துக்கு செல்லும்போது ஒரு வாட்டர் பாட்டிலோ இளநீரோ அவங்க குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் தலை சுமையாக வியாபாரம் செய்கிறவங்க, ட்ரைசைக்கிள் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் வாட்டர் பாட்டிலோ எதுவோ கையில் எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்டவங்க எந்த பகுதிக்கு போனாலும் அந்த பகுதியில் அவங்க தண்ணீர் குடிக்கணுன்றதுக்காக பொதுமக்கள் தங்கள் வீட்டு வாசலில் ஒரு சிறிய குடத்துலையோ பாத்திரத்துலையோ தண்ணி வச்சா அவங்க குடிக்க வசதியாக இருக்கும், அவங்க தண்ணீர் தாகத்தை தீர்க்கறதுக்கு வசதியாக இருக்கும்னு என்னால் முடிந்த அளவு என்னுடைய இந்த ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரேன். சென்ற ஆண்டு பறவைகளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் எல்லாரும் தடுப்பூசி போடணுன்ற முறையில் வலியுறுத்தி வரேன். இந்த ஆண்டு வெயிலாக இருக்கிறதுனால மனிதர்களுக்கே தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஒரு கடும் வெப்பமாக இருக்கும். இன்னும் வரும் மாதங்களில் இன்னும் வெப்பம் அதிகமாக இருக்கும்ன்றதுனால எல்லாருமே பொதுமக்கள் நம்ம சகோதரர்களுக்கு உதவி செய்யணுன்ற அடிப்படையில் எல்லாருமே தங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு குடத்தில் தண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் வசதி படைத்தவங்க தங்களால் முடிஞ்ச ஒரு 2 குடையோ 3 குடையோ வாங்கி வெளியே செல்லும்போது, வயதான முதியவர்கள் தெருவில் செல்லும்போது அவங்களுக்கு குடையை கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு அந்த வெயிலில் போகிறதுக்கு குடை கொடுத்து உதவணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதுவும் அதே மாதிரி மதுரை மாநகராட்சி திருவிழா காலங்களில் அந்தந்த பகுதிகளில் குடிநீர் தொட்டி வச்ச மாதிரி இந்த காலத்திலையும் இந்த திருவிழா இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் முக்கியமான பகுதிகளில் பெரிய அளவில் குடிநீர் தொட்டி வச்சு அங்கே குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்து பொதுமக்கள் குடிக்கிறதுக்கு வசதி ஏற்படுத்தி தரணும்னு இந்த நேரத்தில் மக்களை கேட்டுக்கிறேன். இது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ இந்த நான் சொன்னதை கேட்டு இங்கே ஒரு வீட்டில் உடனே ஒரு கேனில் வச்சு எனக்கு கண்ணுக்கு நேரையே ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியை நான் அடையிறத விட அவங்கவங்க அந்த வீட்டில் வாசலில் வச்சு உங்கள் குடிக்கிறத நீங்கள் தானம் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் தலைமுறைக்கே அவங்களோட முகம் தெரியாதவங்களுடைய வாழ்த்துகள் உங்கள் தலைமுறையை வாழ்த்தும். அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த உதவி செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வருங்கால இளைஞர்கள் இதே மாதிரி நம்மளால் முடிந்தது ஏதாவது ஒரு சேவைகளை பொதுமக்கள் மத்தியில் நாம் செய்யணும். அதே மாதிரி நான் இந்த கண் தானம், ரத்த தானம்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரேன். இளைஞர்கள் ஏதாவது ஒரு வழியில் பொதுமக்களுக்கு நல்லா இப்போ எல்லாரும் வேலை வாய்ப்பு நடத்தி வந்துட்டு வரீங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சது பொது இடத்துக்கு போகும்போது ஒரு 10 பாட்டில் வாட்டர் பாட்டில் 20 பாட்டில் போகிற இடத்துல முகம் தெரியாதவங்களுக்கு அவங்க தாகம் தீர்க்கிறதுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.